குளுகுளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த திருவோண நட்சத்திரம் தான். மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நாட்கள் நமக்கு சுக்லபக்ஷமாக இருக்கட்டும், கிருஷ்ணபக்ஷமாக இருக்கட்டும், வளர்பிறை, தேய்பிறை அண்ட் வாரங்கள். ஸோ இந்த பஞ்சாங்கத்தில் நமக்கு நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம் அஞ்சும் கொடுக்குறா இல்லையா? நம்ம ஒரு செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருக்கோம். யாருக்கு இருக்கோம்? ஒன்று துர்கைக்கு இருப்போம், இல்லைன்னா முருகனுக்காக இருப்போம். புதன்கிழமையில் விரதம் இருப்போம், மகாவிஷ்ணுவுக்காக இருப்போம். ஒரு வியாழக்கிழமையில் விரதம் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், குரு பகவானுக்காக இருக்கிறோம். வெள்ளிக்கிழமையில் விரதம் இருக்கோம்னா துர்கைக்கு இருப்போம், இல்லைன்னா நம்ம பராசக்திக்காக வெள்ளிக்கிழமையில் இருப்போம். சனிக்கிழமை நம்ம சனீஸ்வரனுக்காக விரதம் இருப்போம். இப்படி வாரங்களில் விரதம் இருக்கிறதுன்னு ஒரு வகை உண்டு. நட்சத்திரங்களில் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகை. ஸோ என்னென்ன நட்சத்திரங்களில் நம்ம விரதம் இருப்போம்? நம்ம ஃபஸ்ட்டு மேஷத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். கிருத்திகா நட்சத்திரத்தில் விரதம் இருப்போம். ஸோ இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? கிருத்திகா நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெயர் அது சூரியனுக்கான ஒரு நட்சத்திரம், ரொம்ப உஷ்ணமான நட்சத்திரம். ஸோ கிருத்திகா நட்சத்திரம் முருகனுக்கு ரொம்ப உகந்தது. ஏன்னா அவர் அதில் தான் பிறந்தார். அந்த தீப்பொறிகள் சிவனினுடைய நெற்றியிலிருந்து 6 தீப்பொறிகள் அது முருகனாக அப்படியே அவதாரம் எடுத்தது இல்லையா? ஸோ அதுக்கு உஷ்ணம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் இந்த கிருத்திகா நட்சத்திரம், ஏன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் எப்போ சூரியன் வராரோ அதை தான் அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம். கிருத்திகா நட்சத்திரத்துக்கு பேர் அக்னி நட்சத்திரம். அதில் விரதம் இருப்போம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் எந்த நட்சத்திரத்துலையும் இருக்க மாட்டோம். மிதுனத்தில் திருவாதிரையில் வருஷத்தில் ஒரு நாள் இருப்போம். திருவாதிரை பௌர்ணமி வரும், மார்கழி மாதம். அடுத்தது கடகத்தில் நமக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் சிம்மத்தில் எடுத்துட்டிங்கன்னா மகம் பூரத்துலன்னா நம்ம விரதம் இருக்க வேண்டியதுலே இல்லை. அடுத்தது நம்ம கன்னிராசி, அதுலேயும் பெருசாக எந்த நட்சத்திரமும் வராது. துலாம் எடுத்துட்டிங்கன்னா விசாகத்தில் நம்ம இருப்போம். அதே மாதிரி சுவாத்திலையும் இருப்பாங்க. சுவாதி நரசிம்மரோட நட்சத்திரம், அதனால் சுவாத்தியில் இருக்கிறது உண்டு. அடுத்தது நம்ம தனுசுல எடுத்துனோன்னா பெருசாக எந்த நட்சத்திரத்துலேயும் விரதம் இருக்கிறதுக்கான இதில். மகர ராசி எடுத்துட்டிங்கன்னா திருவோண நட்சத்திரங்கிறது பெருமாளினுடைய நட்சத்திரம். அதனால் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது. பெருமாள் அவதாரம் பண்ணது அப்படிங்கிறது திருவோண நட்சத்திரத்தில் தான். ஸோ இந்த திருவோண நட்சத்திரத்தை ஸ்ரவணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்ரவண நட்சத்திரம் எல்லா பெருமாள் கோயிலையும் திருமலால் ஆரம்பித்து நீங்கள் எங்கே உலகத்தில் எங்கே பெருமாள் கோயில் இருந்தாலும் அதை திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் எல்லாம் உண்டு. எப்படி முருகனுக்கு சஷ்டியில் பண்ணுறாங்களோ, விசாகத்தில் பண்ணுறாங்களோ, இதில் உண்டு. அதே மாதிரி பூச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா தைப்பூசம் வருஷத்தில் ஒரு வாட்டி ரொம்ப விசேஷம். ஸோ இப்படி திதிகளில் எடுத்துனீங்கன்னா பௌர்ணமி எல்லாமே விசேஷம், அமாவாசை எல்லாமே விசேஷம். பௌர்ணமி திதிகளில் நம்ம தெய்வங்களுக்கு, பெண் தெய்வங்கள் குறிப்பாக விரதம் இருக்கிறது உண்டு. ஸோ இந்த விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளுக்காக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு விரதம் தான். ஸோ மாதங்களில் எந்த மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் விசேஷம்? புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய திருவோணம் ரொம்ப விசேஷமானது. இந்த புரட்டாசி மாதம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பெருமாளுடைய மாதம்னு சொல்கிறோம். இந்த சூரியன் நமக்கு கன்னிராசியில் இருக்கிறச்சையும், சூரியன்லேருந்து 5ஆம் இடமான சந்திரன் அங்கே மகரத்தில் அவர் எப்போ திருவோணத்தில் இருக்காரோ 5க்கும் 9க்கும் அவங்க இருப்பாங்க. அப்போது பாக்கியத்தில் நமக்கு சூரியன் சந்திரனோட அந்த சூரியன் பாக்கியத்தில் இருக்கிற போது பெருமாளினுடைய அனுகிரகம், பித்ருக்களினுடைய அனுகிரகம்லாம் நமக்கு நிறையா கிடைக்கும். அதனால தான் புரட்டாசி மாதத்தில் கவுச்ச சாப்பிடாம பெருமாளை ரொம்ப ஆராதிக்கிறது, அவருக்கு தழுவு போடுறது எல்லாமே பெருமாளை கொண்டாடக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம். ஏன்னா அவர் அந்த ஒரு மாதம் பூராவும் பூர்த்தியாக அவர் பூலோகத்தில் இருக்கார் பெருமாள். அதனால தான் பிரம்மோற்சவமும் அந்த டைமில் நடக்கிறது பெருமாளுக்கு. ஸோ இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் ஸ்ரவணம் அப்படின்னு சொல்கிறோம்.
இந்த ஸ்ரவண நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு நம்ம விரதம் இருந்தால் நமக்கு பாபங்கள் தீர்ந்து புண்ணியங்கள் சேரும். ஸோ ஒரு விரதம் இருக்கும், உடனே நமக்கு ஐஸ்வர்யம் வந்துடும், உடனே நமக்கு வந்து கேட்டதெல்லாம் கிடைக்கும். அதுக்காக நம்ம விரதங்கள் இருக்கிறதே கிடையாது. நமக்கு ஒரு உணவு கட்டுப்பாடு, நம்ம உணர்வுகளை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது, ஐம்புலனையும் கட்டுப்படுத்துவது தான் விரதமே. அப்போது ஒரு மனிதனுக்கு அந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது எப்படி வரும்? உன் உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும்தான் நீ கட்டுப்பாடை கொண்டு வர முடியும். இப்போ திதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஏகாதேசி திதி ரொம்ப வசதி. அந்த ஏகாதேசி திதி ஏன் வசதி அப்படின்னு கேட்டால், தண்ணி கூட நம்ம வந்து குடிக்கக்கூடாது, நிர்ஜலம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தண்ணி கூட பல்லில் படாமல் ஒரு நாள் பூரா நம்ம விரதம் இருக்கோம், எதுவுமே சாப்பிடாத. அப்போ நம்ம பாடி வந்து நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படியே டீடாக்ஸ் ஆகி நமக்கு அடுத்த 15 நாளைக்கு, ஏன்னா ஒரு மாதத்தில் 2 ஏகாதேசி வருது. இப்போ ஏகாதேசி விரதத்தில் நம்ம அரிசி சாப்பிட்றதில்ல, ஏன்னா அன்றைக்கி டைஜஷன் வந்து ரொம்ப பூமியில் அந்த புவியீர்ப்பு சக்தி வச்சு டைஜஷன் ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ ஏகாதேசியில் நீங்கள் பூரணமாக நம்ம ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்தோன்னா உடல் ஆரோக்கியம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் இதை விதியாக வச்சுருந்தாங்க. இந்த விதிகளை வந்து நமக்கு பெருமாள் ஆலயங்களில் ரொம்பவுமே நமக்கு இந்த விரத முறைகளை சொல்லியிருக்காங்க. எப்படி சொன்னார்கள்? திருவோண நட்சத்திரத்தில் நீ விரதம் இரு, அன்னைக்கு அந்த விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கணும்? உப்பு சாப்பிடாமல் இருன்னு சொன்னாங்க. இன்றைக்கும் கும்பகோணத்தில் உப்பிலியப்பன் கோவிலில் இந்த ஸ்ரவணம் வந்து மாதம் ரொம்ப சிறப்பாக பெருமாளுக்கு பண்ணுவாங்க. அன்னைக்கு நீங்கள் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஸ்ரவண தீபம் அப்படின்னு ஒரு பெரிய தீப்பந்தத்தை ஒருத்தர் எடுத்துன்னு வர, பரம்பரையாக அவங்களுக்கு அந்த மரியாதை உண்டு. அந்த தீப்பந்தத்தை அவர் கையில் எடுக்கும்போதே அவருக்கு வந்து அருள் வரும், பெருமாளினுடைய அருள் வரும். அந்த ஸ்ரவண தீபம்ங்கிறது அதை போய் பார்க்கறது அவ்வளோ விசேஷம். கும்பகோணத்தில் உப்பிலியப்பன் கோயிலில் இன்றைக்கும் நடக்கிறது தான். இந்த திருவோண நட்சத்திரத்தில் அந்த கோவிலில் பெருமாளுக்கு எந்த அவரினுடைய நைவேத்தியத்திலையும் உப்பு வந்து இல்லாமல் தான் அவருக்கு நைவேத்தியங்கள் படைக்கப்படுகிறது. ஸோ இன்றைக்கும் அந்த ஆலயங்களில் வந்து இந்த இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த திருவோண நட்சத்திரத்தில் நம்மளும் உப்பு சாப்பிடாம அந்த ஒரு நாள் அந்த நட்சத்திரத்தன்று நம்ம விரதம் இருந்தால் நமக்கு ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் யாருக்காவது நாள்பட்ட வியாதிகள் இருக்குது, ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னா வேண்டிக்கோங்க. ஒரு 3 திருவோணம் நான் வந்து உப்பு இல்லாமல் விரதம் இருக்கேன், ஒரு 5 திருவோணம் உப்பு இல்லாமல் இருக்கேன், 1 வருஷம் நான் திருவோணத்திற்கு உப்பு இல்லாமல் சாப்பிட்றேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க. ஸோ அன்றைய நாளில் நம்ம வெறும் பழங்களை மட்டும் சாப்பிட்டு, ஸோ ஃப்ரூட்ஸில் வந்து நமக்கு உப்பு கிடையாது இல்லையா? ஸோ ஃப்ரூட்ஸில் கொஞ்சம் தேன் இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த மாதிரியான ஆகாரங்களை அந்த திருவோண நட்சத்திரத்தில் நம்ம உணவாக எடுத்துக்கொண்டால் நமக்கு எல்லா விதமான ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் குறைந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லைஃப் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீட்டிலையே நம்ம திருவோண விளக்கை ஏற்றலாம். இது எப்படி ஏற்றலாம் அப்படின்னு சொன்னால், இது ஸ்ரவண தீபம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியம் வீட்டில் யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லையோ கண்டிப்பாக நல்லாயிடும். ஒரு நல்ல பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், எவர் சில்வர் தட்டு கூடாது, அது காப்பர் தட்டு, பித்தளை தட்டு, இல்லைன்னா வந்து மரத்தட்டு, வெள்ளி தட்டு எதுவானாலும் இருக்கலாம். 5 வித கனிகள், 5 விதம். ஸோ ஒரு ஆப்பிள், ஒரு கொய்யா, ஒரு மாதுளை, அப்புறம் பேரிக்காய் எடுத்துக்கலாம், மாம்பழம் எடுத்துக்கலாம், வாழைப்பழம் எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு 5 வகை கனி குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் நல்லா அதை வந்து ஒரு பவுலில் அந்த கட் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நாட்டு சர்க்கரை அதில் சேர்க்கணும். சேர்த்து நீங்கள் கலந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி நல்லா தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அந்த தட்டில் ஓரத்தில் அது எல்லாத்தையும் போட்டுட்டு நடுவில் 2 வெத்தலை வைங்க. ஈஸ்ட்டு வெஸ்ட்டு ஃபேஸிங்காக இருக்கணும், காம்பு நுனியும். ஸோ அந்த கிழக்கு மேற்கு பார்த்தா மாதிரி நீங்கள் வச்சுட்டு அதில் ஒரு சின்ன அகல் விளக்கு, நெய், பசும் நெய் விட்டு தீபம் ஏற்றணும். இது ஸ்ரவண விளக்குன்னு அர்த்தம். அந்த தீபத்தை ஏற்றி ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 முறை உச்சரிக்கணும். யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்க மனசில் வந்து வேண்டிக்கோங்க. இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட நீங்கள் வீட்டில் இருந்து இது செய்யலாம். நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு பெருமாள் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. ஸோ திருவோண நட்சத்திரத்தில் உப்பு இல்லாமல் சாப்பிட்டு பெருமாளை வணங்கினால் இந்த ஸ்ரவண விரதம் உங்களுக்கு கண்டிப்பாக பலனளிக்கும். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் ஸ்ரவண விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.